பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முந்தைய மாதத்திலிருந்தே அதற்கான தயாரிப்புகளில் இறங்கிவிடுவார்கள். தயாரிப்பு என்றால் அதற்கான பொருளை சேர்த்து வைப்பது மட்டுமல்லாது அவர்கள் தன் மன ரீதியாகவும் தன்னை தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எப்படி அந்த மாதத்தை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம், அதற்காக நாம் எப்படி அந்த நேரங்களை கழிப்பது என்று முன்கூட்டியே நாம் ஆர்கனைஸ்டாக பிளான் போட்டிருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. இதுக்காக வேண்டி நாம் டு-டூ லிஸ்ட் வச்சுருக்குறோம், இதை எதை செய்யணும் அப்படின்ட்டு. சரி, இதை கரெக்டாக முடிச்சிட்டோமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒர்க் டன் வச்சுருக்குறோம். இதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லெசன் பிளான் இருக்குது, இந்த டேட்டில் இந்தந்த லெசன் நடத்தணும், இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த ரமதான் நமக்கு வருதுன்னு சொன்னால் இந்த ரமலான் நான் எப்படி அடைய போகின்றோம், எப்படி நம்ம நேரத்தை கழிக்க போகிறோம்னு நமக்கு ஒரு திட்டம் இருக்கணும். இல்லை மறுநாள் விடியுது சஹருன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டோம் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது சிறந்த ரமலானாக இருக்க முடியாது. நம்ம முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டணும், இந்த ரமலானிலே இந்தந்த நாளிலே இதை செய்ய போகின்றோம், இந்த இபாதத்திற்காக வேண்டி இவ்வளவு நேரம் ஒதுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதில் எது மிஸ் ஆகுது, ஏன் மிஸ் ஆகுதுன்னு அப்பப்போ கண்டுபிடிச்சி சரி செஞ்சால் தான் நாம் இந்த ரமலானை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி இந்த ரமலான் முடிஞ்சிச்சு சல்லுன்னு போயிடுச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடிய நிலைமை தான் இருக்கும். அதனால் இந்த ரமலானிலே நாம் என்ன போகின்றோம், என்ன அமல் செய்ய போகின்றோம் என்று திட்டமிடுவது எவ்வளோ முக்கியமோ இதையெல்லாம் செய்தே விடக்கூடாதுன்னு நம்ம திட்டமிடணும். புறம் பேசுவது அல்லது நம்மை கொண்டு வேறு யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம எழுதி வச்சிடணும். நம்மளுடைய திட்டங்கள் மனசுலேயே இருந்து சொன்னால் மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம மனசில் நிற்காது. அதனால் எழுதணும். நம்ம இதுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இருக்கின்றது, இது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது. இதில் இந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, ஃபெயிலியர் ஆகிடுது, இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியலையே, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்காண்டி முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும், அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் நினைப்போம் டெய்லி ஒரு ஜுஸு குரான் ஓதிடணும் அப்படின்னு நினைப்போம். அது ஓதிக்கிட்டு இருக்கும்போது 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறதுக்கு பிறகு தூக்கம் வந்துடும், தூங்கிடணும். நோம்பாளியுடைய தூக்கம் இருக்கின்றது இபாதத்து. ஏன்டா அல்லாஹ்காண்டி தான் பசியோடு இருக்கிறோம், அல்லாஹ் சொல்லிட்டாமேண்டு நம்ம சாப்பிடாம நீர் அருந்தாமல் இருக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதை தூக்கம் வருது, குரான் முடிச்சு தூங்கிடலாம். ஆனால் எதை செஞ்சிடக்கூடாது, நாம் இபாதத் செய்கிறோங்கிற நினைப்பில் நிறைய நேரத்தில் நடக்கும், நல்ல மாதிரி செஞ்சு கொண்டிருப்போம், நாமே டிஸ்ட்ராக்ட் ஆகி மற்றவங்கள்ட்ட நல்ல விஷயமா பேசலான்னு போய் கெட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். ஆகையால் இந்த பேச்சு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கண்ட்ரோல் அதிகப்படுத்தணுமே தவிர தூங்குவது இருக்கின்றதே ஒரு நோம்பாளுடைய தூக்கம் இருக்கின்றது இபாதத்தாக இருக்கின்றது. நாம் நம்முடைய ரமலானை முழுமையாக திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் 30 நோம்பிலும் ஒவ்வொரு நாளிற்கும் ஒவ்வொரு துவா கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.